ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒபி 54ல் வரப்போகிற எல்லா பண்டலும் நமக்கு லீக் ஆகிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி பண்டல், இது பார்த்தீங்கன்னா 9th anniversary பேஸ் பண்ணி இதான் ஒரு மெயின் பண்டலாக வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஈவெண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த பண்டல்லாம் எல்லா பண்டலும் நமக்கு லீக்கேஜ் கிடச்சிச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு மேலு பண்டலும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி பண்டலு, இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி பண்டலு அப்படியே டாக்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலு பரவாயில்ல கைஸ். இந்த அப்டேட்டில் பியூட்டிக்கு நிறையா நல்ல பண்டல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மர் வெக்கேஷன் மாதிரி ஏதோ ஒரு பண்டல் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையா இது டை எடுத்து ஜாக்கெட் மாதிரி தைச்சி வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜோடியாக இந்த ஒரு பியூட்டி பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர்மேன் பண்டல் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டலில் ஃபுல் பிளாக்கில் குத்தி வச்சு பச்சை கலர் கண்ணாடிலாம் கொடுத்து ஒரு நல்லாவே இருக்குது கைஸ். அப்புறம் பாருங்க கைஸ், இது வெறித்தனமாக இருக்குது இந்த ஒரு பாண்டா பண்டலு. உங்களுக்கு இந்த பண்டல் பிடிச்சிருக்கா இல்லையா நான் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டி பண்டல், இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பேஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டலும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளடி மூன் சொன்ன பண்டல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பண்டல் இதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் தான் கைஸ். அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன், எனக்கு என்ன கமெண்ட் சொல்கிறதுன்னு தெரில கைஸ், நீங்களே அப்படியே பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது அந்த பிளடி மூன் பண்டல் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பண்டல் தான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஸ்டோரில் விடுவானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்டோரில் விடுவானுங்களா ஈவெண்ட்டாக விடுவானுங்களான்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் விடுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது கைஸ், இது வந்தால் நம்ம எடுக்கலாம் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பண்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னடா பண்டல், ஏதோ சாம்பியன் மாதிரி இருக்குது, சாம்பியன் பண்டல். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் பேசுகிற பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டுத்தலை பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்தோம்ல கைஸ், இந்த கோல்டு ராயலில் வரப்போகுதுன்னு சொன்னோம்ல, அந்த பண்டில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த ஒரு மேல் பண்டிலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர்மேன் பண்டில் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க ரெட் கலரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ லாக் கொலாபரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். இந்த ஒரு பழைய பண்டில் எல்லாமே ரிட்டர்ன் ஆக போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளூ லாக் கொலாபில் என்னென்ன பண்டில்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எமௌண்ட் செக்ஷன் போயிடுவோம். இந்த எமௌண்ட்லாம் அப்படியே நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது நெக்ஸ்ட் இந்த ஒபி 54 அப்டேட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தாங்க ஸ்கெட்ச் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒபி 54
அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் உனக்கு வீடியோவாக போடுறேன் கைஸ். இது என்ன அமௌண்ட்டுன்னு தெரில. நிறையா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் கைஸ் அமௌண்ட் நிறைய கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தி வச்சு வெட்டுற மாதிரி அமௌண்ட்டு. அப்புறம் இது என்ன அமௌண்ட்டுன்னு கெஸ் பண்ண முடியல. இந்த அமௌண்ட்டு கெஸ் பண்ணலாம். இது ஒரு பழைய அமௌண்ட்டு, வேறு லெவலில் இருக்கும். இந்த கிட்டார் வாசிப்பான் பார்த்தீங்களா, அந்த ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பூனைக்குட்டி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பழைய அமௌண்ட்டு தான், இந்த நாதஸ்வரம் ஆடுற மாதிரி பாடுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது அமௌண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அமௌண்ட் எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூ அமௌண்ட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் ஃபேடர் வீட்டில் தான் விடுவானுங்க மனசாட்சியே இல்லாமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கூட ஆடுற மாதிரி ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் ஏதோ ஒரு கன்னை வச்சு அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அமௌண்ட்டுன்னே தெரியலை. அப்புறம் புதுசாக ஏதோ ஒரு சாரை அமௌண்ட் வருது கைஸ். இது கன்ஃபார்மு சாரை அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ட்ரி அனிமேஷனாக அமௌண்ட்டான்றே தெரில, எல்லாமே குழப்புது கைஸ். அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆனதான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும். பட் பண்டில் அமௌண்ட்லாம் கன்ஃபார்ம் தான் கைஸ். எப்படி சொல்கிறது, இது எல்லாமே கன்ஃபார்ம் கேம்குள்ளே ஆட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கல் என்னெல்லாம் கேம்குள்ளே வர போகுதுன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதோ கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல நல்ல ஸ்கின்லாம் இந்த அப்டேட்டில் வருது கைஸ். இது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தா பைக் ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்கின்னு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்குது. அப்புறம் இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு, இதுவும் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுக்கலாங்க சரியா கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீப்பு, இது பார்த்தீங்கன்னா ஓசியில் தான் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஓசியில் கொடுக்க மாட்டான். அப்புறம் இந்த ஒரு பைக் இதுக்கான ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்குக்கு ஒரு இது போன ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால டெலிவரி வண்டி மாதிரி இருக்குது, இதுவும் ட்ரக்கு ஸ்கின் தான் கைஸ் நினைக்கிறேன். ட்ரக் ஸ்கின் தான், ஒரு மார்க்கமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு வெஹிக்கல் கூட நிறைய விட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். எத்தனை தான் விடுவானுங்கன்னு தெரில. அப்படியே மறக்காமல் உங்களுக்கு எந்த வெஹிக்கலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் ஸ்கின்லாம், என்னென்ன க்ளோவால் ஸ்கின்லாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்று பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது போன க்ளோவால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு கைஸ், ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளடி மூன் அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா, அது பேஸ் பண்ணி ஒரு க்ளோவால் குத்து வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ நரி கத்துற மாதிரி, உல்ஃப் கத்துற மாதிரி ஒரு க்ளோவால் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னையா இது எரர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு க்ளோவால் குத்து வச்சுருக்கானுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்கின்னுட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிளை வெட்டி வச்ச மாதிரி ஒரு க்ளோவால் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி கூடு மாதிரி ஒரு க்ளோவால் ஸ்கின்னு. இன்னையா இது வித்தியாசமாக விட்றானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ டிஸ்கோ, எனக்கு தெரிஞ்சு இந்த மியூசிக்கு தெரியுமா கைஸ், அலாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கன்ஃபார்மு. ஏன்னா டான்ஸிங் அமௌண்ட்டும் சரி, அது கூடவே நிறைய க்ளோவால் எல்லாமே மியூசிக் பேஸ் பண்ணி கொடுத்து வச்சுருக்கானுங்க. கன்ஃபார்ம் மியூசிக் கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
நியூ வெப்பன் ஸ்கின்லாம் புதுசாக விட்டு வச்சுருக்கானுங்க, அதையும் பார்ப்போம். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா பேராண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, கத்தி சொரோனா மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூக்கான ஸ்கின்னு, இதுவும் லூட் பாக்ஸ் தான் கைஸ், லூட் பாக்ஸ் தான் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸ் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனேடை குத்தி வச்ச மாதிரி ஒரு லூட் பாக்ஸு. இந்த ஆப்பிள் லூட் பாக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த ஆடுத்தலை அப்டேட் வருதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த ஒரு ஏலியன் மாதிரி கொடுத்து இதுக்கு ஒரு லூட் பாக்ஸு, இதுவும் ஏலியன் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் நம்ம கேம்குள்ளே ஏன் லூட் பாக்ஸ் வரானுங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சாகும் போது எப்படி இருந்தாலும் டப்பாக்கெலாம் ஸ்கின் விட்டு சம்பாதிக்கிறாங்க கைஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள் கரீனா எப்படிப்பட்டவன்ட்டு. தயவு செஞ்சு யாரும் டாப் அப் பண்ணாதீங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்ட்டு கெஸ் பண்ண முடியல. அப்புறம் இது ஒரு வித்தியாச ஜந்து, இது ஒரு லூட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். லூட் பாக்ஸ் இல்லை கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பேக் ஸ்கின்னு எனக்கு தெரிஞ்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேக் பேக் மாதிரி இல்லை, லூட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கன்ஃபார்ம் இன்ஃபினிக்ஸ் கொலாப் வர போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்ஃபினிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஐஸ்கிரீமை குத்தி வச்ச மாதிரி இது ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன இதுன்றே தெரில, ஆடு அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி ஒரு பேக் பேக் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், 9th anniversary ஸ்பெஷலாக இந்த ஒரு பேக் பேக் ஸ்பின்னு ஓசியாக தரப்போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் மாதிரி இருக்க ஒரு பேக் பேக்கு. எத்தனை பேக் பேக் விட்டு வச்சுருக்கானுங்க எப்பா முடியலை. அப்புறம் மறுபடியும் ஆப்பிளை வச்சு ஒரு பேக் பேக் விட்டு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த பேக் பேக் பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், இது நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் இந்த மாதிரி பேக் பேக்லாம் விட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த டாக்குமெண்ட் ஃபைலை பிச்சு போட்ட மாதிரி ஒரு பேக் பேக் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் பேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நிறைய ஒரு ஈவெண்ட் வேறு லெவலில் வருது. வெயிட் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், வேறு லெவலில் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் பேக் ஸ்கின்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டெல்லாம் வரும்ல கைஸ், அந்த பேக் பேக் ஸ்கின்னு. அப்புறம் ஏதோ பர்கர்லாம் சரி வச்ச மாதிரி ஒரு பேக் பேக் ஸ்கின் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை போர்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் தரமாட்டானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்கை போர்டு. அப்புறம் ஆடை பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்கை போர்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் தாயத்து மாதிரி இந்த பிளட் டீமன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு ஸ்கை போர்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க கைஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பிராண்டு சொன்னால் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து இது தான் கைஸ். இதான் இந்த புது ஈவெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபார்ம் ஒரு ரிங் ஈவெண்ட்டில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அது பேஸ் பண்ணி வர்ற பண்டலு, க்ளோவாலு, பேன் ஸ்கின்னு, அப்புறம் உட்பேக்கர் ஸ்கின்னு, இதெல்லாம் சேர்த்து மிஸ்ட்ரி ஷாப்பு எல்லாம் ரிங் ஈவெண்ட்டில் தான் கைஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன கன்னுன்ட்டே தெரில, மேபி எவோ ஆல்ட்டுன்னு நினைக்கிறேன், எவோ கன்னுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவோ எமௌண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகுக்கு கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் 90% நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.